இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லலன்னா ஒரு ராஜாவின் தலை உடையும். ஆனா அந்த கேள்வியை கேட்டவுடன் விக்ரமாதித்ய சிரித்தான். ஏன்னா அவனுக்கு பதில் ஏற்கனவே தெரியும். அவன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். வேதாளா, இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப சுலபம். அவளை உயிரோடு மீட்டவன் தான் சரியானவன். ஏன்னா காப்பாத்தினவன் கடமை செய்தான். உடன் இருந்தவன் உண்மையான நண்பன். ஆனா உயிர் கொடுத்தவன் தான் உயிரோடு மீட்டான். அவளோட வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கினவன். அதை கேட்டு வேதாளம் சிரிச்சது. சரி விக்ரமாதித்யா, நீங்க மீண்டும் ஜெயிச்சீங்க. அப்படி சொல்லிட்டு மீண்டும் மரத்துக்கு பறந்துச்சு. ஆனா அடுத்த கேள்வி இன்னும் கடினம். மீண்டும் விக்ரமாதித்யன் வேதாளத்தை தூக்கி கொண்டு வந்தான். ஆனா இந்த தடவை வேதாளம் கொஞ்சம் சிரிச்சது. விக்ரமாதித்யா, இன்னொரு கதை கேள். ஒரு ராஜ்யத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவனுக்கு 3 மகன்கள். யாரு சிறந்தவன் என்று தெரியாமல் இருந்தான். ஒரு நாள் ராஜா ஒரு சோதனை வைச்சான். யாரு என்னை உண்மையா காதலிக்கிறான்? அதுக்காக மூவருக்கும் ஒரு வேலை கொடுத்தான். ஒருவன் தங்கம் கொண்டு வந்தான், இன்னொருவன் வைரம் கொண்டு வந்தான், மூன்றாவது கண்ணீர் மட்டும் கொண்டு வந்தான். முதல் மகன், நான் உங்களை பாதுகாக்கணும். இரண்டாவது, நான் செல்வம் தரணும். மூன்றாவது, நான் உங்களை இழக்க பயந்து அழுதேன். வேதாளம் கேட்டது. விக்ரமாதித்யா, யாரு உண்மையா ராஜாவை காதலிக்கிறான்? பதில் தெரிஞ்சும் சொல்லலன்னா உன் தலை உடையும். விக்ரமாதித்யன் மீண்டும் சிரிச்சான். உங்க ஆன்சர் என்ன? காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன். தேங்க்யூ.